இடம் சொல்லி இப்போ அதுக்குள்ள போக விட்டுட்டேன். அந்த இடத்துக்கு பேர் முடியவலை. அதுக்குள்ள போன உடனே இது பாதுகாப்பு, இதுக்குள்ள நாங்கள் குண்டு போட மாட்டோம், பள்ளிக்கூடங்களுக்கு குண்டு போட மாட்டோம், பாடசாலை மருத்துவம் அந்த ஒப்பித்தல்களுக்கு போட மாட்டோம்னோட போய்க்கிறேன். அதுக்குள்ள எப்படி சின்ன இந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு 25,000 30,000 அன்று சொல்லி அது லட்சக்கணக்கில் ஆக்கள் போய்க்கிறேன். போன பிறகு அந்த இடத்துக்கே போட்டு எனக்கு பேர் செத்துட்டேன். அன்று செத்த ஆக்கள் இந்த நினைவு தான் மே மாதம் 18 மே 18 சொல்கிற நாள் அதுதான். சரியோ, அந்த மே மாதம் 18 நாங்கள் எங்களுக்கு எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாரும் செத்த நாள். அதை நாங்கள் வரலாறாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறது. எங்களுக்கு அந்த மே 18 நேரம் இந்த வகுப்பு இல்லை எங்களுக்கு. அப்போ உங்களோட நாங்கள் சந்திக்கலாம். அதை நினைவு பூர்வமாக தான் இன்றைக்கு மே 20 இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அதெண்டா என்னென்று சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஒரு விருப்பம். ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியலை. உங்களுக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னு தெரியலை. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த நேரம் சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்கலையா அவங்க இருந்தாங்களுக்கு. அப்போ கொஞ்சம் அரிசி என்ன செய்யணும்னாலாம் பெரிய ஒரு அண்டாவில் போட்டு அவிச்சு போட்டு தண்ணியாக கஞ்சியாக காய்ச்சிட்டு பால் குடியில் தேங்காயில் என்னன்னு சொன்னால் இந்த பிரதேசம் கடற்கரை கடல் அங்கால அப்படின்னா சனத்தை அங்கே ஒன்று அப்படின்னா ஒன்றி கடலுக்கு போய் சாகணும் அல்லது குண்டு போட்டு சாகணும் மட்டும் இல்லை பாட்டுக்கு வந்துடுது. அப்போ ஒன்றும் செய்யலாம். அது பசியில் சனமெல்லாம் மழை தொடங்கினா குண்டு போட்ட இடத்த இப்போ இந்த நான் இப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாரும் இருந்தா குண்டில் விழுந்தா சிலவோட அம்மா செத்துடுவா. ஆனால் அம்மாவை தூக்கலாது விட்டுட்டு பச்சை புள்ளியோட தவப்பல் போடுறது தாய் செத்து இப்படி அப்படியெல்லாம் எங்களோட ஆக்கள் வலிய கஷ்டத்தை அனுபவிச்சுவேன். அந்த நாளைத்தான் நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலும் நாங்கள் கொண்டாடுறோம். அதுக்கண்டு தூவி இஞ்சையும் நோன்சியில் கட்டினோம். அடுத்த வருஷம் நாங்கள் அங்கே சுவை செய்வோம் எல்லாரும். சரி, மே 18 பள்ளிக்கூடமா இன்றைக்கு நாங்கள் இதில் ஞாபகத்தமாக இதை நாங்கள் செய்வோம். ரைட்டா? அந்த நேரம் கொடுத்த கஞ்சி தான் இந்த கஞ்சி. எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றுமில்லை. இந்த கஞ்சியை காய்ச்சி எத்தனையோ பேருக்கு ஒரு கொஞ்சம் அரிசிக்கல ஒரு உப்பு தண்ணியில் தானே உப்பு போட்டுவியா போட்டு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வணக்கம். பிரான்ஸில் ஸ்தான் என்ற பகுதியில் தமிழ் பாடசாலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற்றது. அந்த காணொளி தான் இது.